அது ஒரு மெடிடேஷன். உங்களுக்கு மனசையும் சுவாசத்தையும் இப்போ உயிரையும் செய்வதற்கான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்கும் போதெல்லாம் அவ்வெழுத்தையாம் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் வந்து மேல் நோக்கி அவத்தில் நெல்லு தின்னும் இலை காய் மருந்தும் இதுவே ஆகும் தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார் தாமேன்னு அகத்திய பெருமான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலான விஷயம் ஒன்றுமே கிடையாது. அகத்திய பெருமான் முருகப்பெருமானுடைய ஆசி பெற்றவங்க. முருகப்பெருமான் சிவத்தினுடைய மக்கனாக இருக்கிறது, சிவமோ பரம்பொருளாக இருக்குது. அந்த பரம்பொருளே தான் முருகனாக, பரம்பொருளே தான் அகத்தியனாக, அகத்தியர் வாய் வழிய பரம்பொருளை பற்றி நம்மில் ஒவ்வொருவரும் பரம்பொருளாக உணர்வதற்காக இந்த பூமியில் மண்ணுலகில் இறைவன் படைச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருங்கிற நம்ம விளங்கி அந்த உண்ணும் போது உயிரெழுத்தை எப்படி உயர வாங்கணும், அதே தான் உறங்கும் போதெல்லாம். நீங்கள் ஒவ்வொரு உயிரும் உறங்குற போது உயிரெழுத்து உயர போயிட்டுருக்கு. உயிரெழுத்தான சுவாசம் உயிரை சென்று சேருது. எப்போ உங்களுடைய சுவாசம் உயிரை போய் சேருதோ நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க, இறைவன் நினைவாக இருப்போம். ஆனால் அங்கே நம்ம தூங்குறதுனால இறைவனை பற்றி தெரியல. அப்போ தூங்காத போது உயிரெழுத்தை உயர வாங்கி பழகிட்டோம்னா தூங்காத போது தூங்குகிற சுகத்தை அனுபவிப்போம். எது தூங்குகிற சுகமோ தூங்கும் சுகம் அதே பிரம்ம சுகம்ங்கிற சுருதி வாக்கியங்கள் இருக்கிறபடி நீங்கள் தூங்காத போது தூங்கி சுகம் பெற்று பிறவிப்பினியை நீக்கிக்கலாம். அதுதான் அனைத்துக்குண்டான மருந்தாகவும் இருக்குது. அப்படி அந்த மருந்தை உட்கொண்டு பிறவிப்பினியை நீக்கி மண்ணூலி காலம் மட்டும் வாழலான்னு அகத்திய பெருமான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம யாருக்கு வேணாலும் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு உறுதுணையாக எல்லா பெரியோர்களுமே, எல்லா சித்தர் பெருமக்களும், நவநாயகர்கள், இறைவனும் இறை தூதரும், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அனைவருமே நமக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க.